ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் நான் அன்போடு வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கூட நாம் இந்த புனித வெள்ளி அன்று நாம் கடவுளுடைய 7 வார்த்தைகளை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். பில்லி சொன்னது போல கடைசி வார்த்தை எனக்கு ஒரு காரியம் ஞாபகம் வருது. இந்த ரிலே ஓட்டத்தில் கடைசியாக ஃபஸ்ட்டு ஓடுறவங்களும் கடைசியாக ஓடுறவங்களும் எப்படி ஓடணும்னா ஒரு எதிர்பார்ப்போடு இருப்பாங்க. அப்படிதானே? அப்படி இல்லையா? ஃபினிஷிங் ரவுண்டுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி என் கையில் கடைசி வார்த்தையை கொடுக்கப்பட்டிருக்குது. இன்னொரு காரியத்தை கூட நான் உங்களுக்கு சொல்கிற ஆசைப்பட்றேன். என்னென்னா, நீங்கள் கடைசி வார்த்தை முடிஞ்சோடனே எப்போ சாப்பாட்டுக்கு போகலான்ட்டு ரெடியாக ஆயத்தமாக இருப்பீங்க. அப்படிதானே? அப்படி இல்லையா? இல்லையா? பரவாயில்ல, சரி, ரொம்ப சந்தோஷம். நீங்கள் ரொம்ப துக்க முகத்தோடு இருக்கிறீர்கள் என்று சொன்னாங்க. உண்மையாகவே நீங்கள் எதையோ ஒன்று நீங்கள் விட்டுட்டு வந்த மாதிரி இருக்கிறீங்க. சந்தோஷமாக இருங்க, மகிழ்ச்சியாங்க. கர்த்தருடைய வார்த்தைகள் நமக்கு சில பாடங்களை கற்றுக் கொடுக்கிறது. 6 வார்த்தைகள் சொன்னாலும் அதில் முக்கியமான பாடங்களை நாம் கற்றுக்கொண்டிருக்கின்றோம். அது நமக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். சரி, இப்போ ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவையில் சொன்ன கடைசி வார்த்தை, கடைசி வார்த்தை என்று சொல்லும் பொழுது ரொம்ப ஆவலாக கேட்பார்கள். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே அவர்கள் தன்னுடைய ஜீவனை விடும் பொழுது கடைசி வார்த்தை என்ன சொல்கிறார்கள் என்று எதிர்பார்த்து கொண்டிருப்பார்கள். எனக்கு நன்றாக ஞாபகம் இருக்கிறது. என்னுடைய தாயாரை ஆஸ்பத்திரியிலே சேர்த்த உடனே கடைசியாக சொன்ன வார்த்தை என்னவென்று சொன்னால், என் பிள்ளைகள் எல்லாரும் என் பக்கத்தில் வந்திருக்கிறாங்களா அப்படிங்கிற ஒரு வார்த்தையை தான் பேசினாங்க. அதுக்கப்புறம் அவர்களுக்கு பேச்சு வரலை. இப்படி ஆகவே கடைசி வார்த்தை ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்று சொல்லி அந்த ஜனங்கள் எல்லாரும் எப்படி இருந்தாங்க? ஆவலாக காத்திருந்தாங்க. நாம் இன்றைக்கு தியானிக்கும் அவர்கள் நேரடியாக இயேசு கிறிஸ்துனுடைய பாடு, இயேசு கிறிஸ்துனுடைய மரணத்தை அவர்கள் என்ன செய்தார்கள்? பார்த்து கொண்டிருந்தார்கள். ஆகவே அது முக்கியமாக நாம் தியானிக்க வேண்டிய அவசியமாக இருக்கிறது. இந்த கடைசி வார்த்தை 4 சுவிசேஷத்திலும் இருக்கு. 4 சுவிசேஷத்திலையும் எழுதி வைத்திருக்கிறது. மத்தேயுல இருக்குது, மார்க்கில் இருக்குது, லூக்காவில் இருக்குது, யோவான்லையும் இருக்கிறது. சரி, நம்ம இப்போ அதை வாசிப்போமா? யாராவது ஒருத்தர் வாசிங்க, வாசிங்களா? லூக்கா 23:46. லூக்கா 23:46. ஆ ஆ ஆ ஆ இயேசு, பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் சொல்லி, மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். இப்போ லூக்கா இப்படி எழுதி வச்சிருக்கிறாரு. மத்தேயும் மார்க்கும் வேற கொஞ்சம் வித்தியாசமா எழுதியிருக்கிறாங்க. நம்ம வாசிப்போமே. மார்க்கு 15:37 வாசிப்போம். மார்க்கு 15:37. இயேசு மகா சத்தமாய் கூப்பிட்டு ஜீவனை விட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். அதே மத்தேயு 27:50 வாசிப்போம். சரி, இப்போ இந்த 3ஐயும் நம்ம வாசிச்சிருக்கோம். இதுல இந்த மத்தேயு கொஞ்சம் வித்தியாசமா சொல்றாரு. என்ன சொல்றாரு? இயேசு மறுபடியும் மகா சத்தமாய் கூப்பிட்டு ஜீவனை விட்டார். அப்போ மறுபடியும் அப்படின்னா இதுக்கு முன்னால இயேசு என்ன செஞ்சிருக்கிறாரு? ஒரு சத்தமாக பேசியிருக்கிறார். சரி, இப்போ அந்த இடம் எது? உங்களுக்கு எல்லாரும் தெரியும், சொன்னாங்க, கேட்டீங்க. ஏலி ஏலி லாமா சபத்தானி, என் தேவனே என் தேவனே ஏன் என்று என்னை கைவிட்டீர் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டார். ஒரு 6 மணி நேரம் இயேசு சிலுவையில் தொங்கினார். 6 மணி நேரம் சிலுவையில் தொங்கினார்.
3 மணி நேரம் முடிந்த உடனே பூமியை அந்தகாரம் மூடிச்சு, இருள் வந்து மூடினது. 3 மணி நேரம் என்ன வந்தது? இருள் வந்தது. அந்த நேரத்தில் தான் அவர் மகா சத்தமாய் கூப்பிட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ கடைசியில மறுபடியுமாக இயேசு மகா சத்தமாய் என்று சொல்லி பார்க்கிறோம். இன்னொரு காரியத்தை நம்ம அதில் தெரிஞ்சுக்கொள்ள வேண்டிய காரியம் என்னன்னா, 4வது முதல் வார்த்தையில பிதாவே என்று கூப்பிட்டார். 4வது வார்த்தையில என் தேவனே என் தேவனே என்னை கைவிடும் என்று சொன்னார். 7வது வார்த்தையில பிதாவே உம்முடைய கையில் என் ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன். இதெல்லாம் என்ன காரணம் என்பதை நாம் பார்க்க போகிறோம். சரி, அப்போ இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஜீவனை ஆண்டவருடைய கையில ஒப்பு கொடுத்தார். கிறிஸ்துவின் அந்த பூரண பலி நம்மை கிறிஸ்துவிடம் சேர்க்கிறதா இருக்கு, தேவனிடம் சேர்க்கிறதா இருக்கிறது. பழைய ஏற்பாட்டிலே 5 விதமான பலிகளை நாம் பார்க்க முடியும். சர்வாங்க தகன பலி, போஜன பலி, சமாதான பலி, குற்ற நிவாரண பலி, பாவ நிவாரண பலி என்று 5 விதமான பலிகள் லேவியராகவும் 1ஆம் அதிகாரத்திலிருந்து 7ஆம் அதிகாரத்துக்குள்ள அதை நம்ம பார்க்க முடியும். 7 அதிகாரத்துக்குள்ள பார்க்கும்போது 5 விதமான பலிகளை அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இயேசு கிறிஸ்துனுடைய பலி மாத்திரம் அது பூரணமான பலி, பூரணமான பலி. அதுதான் எபேசியர் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல அங்கே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிங்களேன். வாசித்தா தான் உங்களுக்கு அது ஞாபகம் இருக்கு, இல்லாட்டி நான் சொல்லிட்டு போயிடுவேன். கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து போதும். அப்போ இயேசு கிறிஸ்து தம்மை தேவனுக்கு காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்தார். அதை ஆண்டவர் சுகந்த வாசனையாக ஏற்றுக்கொண்டார். ஆண்டவர் சுகந்த வாசனையாக ஏற்றுக்கொண்டார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த வார்த்தையை குறித்து நாம் பார்க்கும் பொழுது இது பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்ட வார்த்தை புதிய ஏற்பாட்டிலும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே வார்த்தையை தான் இயேசு கிறிஸ்துவும் அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டில் நம்ம இதே வசனம் நம்ம பார்க்கும்போது சங்கீதம் 31:5 வாசிங்களேன். சங்கீதம் 31:5. சரி, இந்த இடத்துல தாவீது சொல்றாரு, உமது கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். இந்த இடத்துல உமது கைகளில் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. இயேசு பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறார். சரி, இப்போ தாவீது நமக்கு தெரியும். தாவீது யாரு? ஒரு ஆடு மேய்த்திருந்த ஒரு சாதாரண மனிதன் தான். ஆண்டவர் அவனை தெரிந்து கொண்டார். ஆண்டவர் அவனை அபிஷேகித்தார். அவன் ஒரு ராஜாவாக இருக்கிறான். ஒரு ராஜா இந்த வார்த்தையை சொல்கிறார். இது என்ன காரணம் என்றால், ஒவ்வொரு யூதனும் ஒவ்வொரு நாளும் படுக்கைக்கு போகும்போது இந்த வார்த்தையை சொல்லிவிட்டு தான் அவர்கள் படுக்கிறதுக்கு போவார்கள். காலையிலே என்னை நீர் உயிரோடு எழுப்புவீர் என்ற நம்பிக்கையோடு கூட சொல்லி கடந்து போகிற வார்த்தை தான் இந்த வார்த்தை. இப்ப தாவீதுக்கு என்ன சூழ்நிலை? தாவீது ராஜா, ஆனா அவனுக்கு எதிரிகள் ஜாஸ்தி. தன்னுடைய சொந்த மகனால் அவன் என்ன செய்யப்பட்டான்? துரத்தப்பட்டான். அது மாத்திரமல்ல, அவனோடு கூட இருந்தவர்கள் அவனை பகைத்தார்கள். ஆகவே அவன் ஒவ்வொரு நாளும் சொல்லும்போது, படுக்கைக்கு போகும்போது, உமது கையில ஆவியை ஒப்புக் கொடுக்கிறேன், நீர் என்னை மீட்டுக் கொள்வீர் என்று அந்த விசுவாச வார்த்தைகளை சொல்லி அங்கே போகிறதை பார்க்கிறோம். புதிய ஏற்பாட்டிலே நாம ஒரு வார்த்தையை நாம் பார்க்க முடியும். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 59. அப்போஸ்தலர் 7:59 வாசிங்க பார்க்கலாம். போதும்.
இந்த இடத்துல ஸ்டேவான் ஒரு பந்தி விசாரிப்புக்காரர். அவர் யாரு? பந்தி விசாரிப்பு பண்ணுகிறவர். அவர் ஆண்டவர் மேல் உள்ள வைராக்கியத்தின் நிமித்தமாக அவர் என்ன செஞ்சாரு? கர்த்தருடைய வார்த்தையை அவர் சொல்லும் போது அங்கே அவர்கள் மூர்க்க வெறி கொண்டு அவனை என்ன செஞ்சாங்க? கல்லெறிந்து கொள்ள அவனை கொண்டு வந்தாங்க. இந்த கல்லெறிகிறது அப்படின்னு சொல்லும்போது எப்படி என்னன்னா, ஒரு குழி இருக்கும், அந்த குழிக்குள்ள அவனை போட்டுருவாங்க, மேலேருந்து என்ன செய்வாங்க? கல்ல எறிவாங்க. அப்போ அந்த சூழ்நிலையில ஸ்டேவான் என்ன சொல்றாரு? பிதாவே, என் ஆவியை நீர் என்ன செய்யும்? ஏற்றுக்கொள்ளும், என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதே இயேசு கிறிஸ்து சொல்றார், பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். ஆகவே இது அந்த யூத வழக்கத்தின்படி சொல்லுகிற ஒரு வார்த்தையா இருக்குது, அல்லது வேத வாக்கியங்களின்படி இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தையை சொன்னார் என்று சொல்றேன். ஏன்னா இயேசு கிறிஸ்து எப்பொழுதும் வேத வாக்கியங்களை அவர் பேசுகிறவராகவும் வேத வாக்கியங்களை சுட்டி காட்டுகிறவராகவும் இருக்கிறார். ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் வனாந்தரத்திலிருந்து 40 நாள் உபவாசம் இருந்து வெளியே வந்தோடனே பிசாசு இயேசுவை சோதித்தான். அப்போ ஆண்டவர் எதை வச்சு ஜெயிச்சாரு? வசனத்தை வச்சுதான் ஜெயித்தார். ஆகவே வசனத்துக்கு எப்பொழுதும் இயேசு கிறிஸ்து முக்கியமான ஒரு இடத்தை கொடுக்கிறவராக அவர் இருக்கிறார். இரண்டாவது நாம் பார்க்கும் பொழுது, இயேசு கிறிஸ்துவுக்கு பிதாவோடு இணையும் நேரம் வந்தது. ஆகவே பிதாவிடம் தன்னுடைய ஆவியை ஒப்புக் கொடுத்தார். இணையும் நேரம் வந்தபடினாலே அவர் ஒப்புக் கொடுத்தார். இது எதை குறித்து இருக்குது என்று சொன்னால், ஒரு நம்பிக்கையை குறிக்கிறது. ஒரு நம்பிக்கையை குறிக்கிறது. 3ஆம் நாளில் நான் உயிரோடு எழுந்திருப்பேன் என்ற நம்பிக்கை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு இருந்தபடினாலே அந்த அவருடைய ஜீவனை பிதாவின் கையிலே அவர் ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து பூமியில வாழ்ந்த நாட்கள்ல அவர் 3 இடங்கள்ல அவர் சொல்வாரு, அது முதல் அப்படின்னு வரும். மத்திய 16ஆம் அதிகாரத்துல வரும்போது சொல்வாரு, பேதுரு சொல்வாரு, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று சொல்லி இந்த வெளிப்பாடுகளை சொல்லி முடிச்சோன்னே, அது முதல் இயேசு சீசரை நோக்கி, நாம் எருசலேமுக்கு போகிறேன், நான் பாடுபட போறேன், மரிக்க போறேன், 3ஆம் நாள் உயிரோடு எழுந்திருக்கிற போகிறேன் என்று சொல்ல தொடங்கினார் அப்படின்னு இருக்கு. இன்னொரு இதுல அவர் போதிக்க தொடங்கினார் இருக்கு. அப்போ இயேசு கிறிஸ்து எப்பொழுதுமே அவருடைய மரணத்தை, அவருடைய உயிர்த்தெழுதலை அவர் எப்பொழுதும் தம்முடைய சீசர்களுக்கும் அவர் சொல்ல தொடங்கினார். எப்போ? கடைசியில. அதுக்கு முன்னாலெல்லாம் சொல்லவே இல்லை. ஒரு அற்புதம் நடந்தாலும் யாருக்கும் என்ன செய்யாத, நீ காண்பிக்காத, சொல்லாத, நீ ஆசாரியின் இடத்துல மாத்திரம் போய் காண்பி என்று சொன்னார். நீ ஒருவருக்கும் சொல்லாதபடிக்கு எச்சரிக்கையார் என்று சொன்னார். ஆனால் இயேசு கிறிஸ்து எப்பொழுது அவர் தன்னுடைய ஜீவனை கொடுக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறாரோ அப்பொழுது அவர் இந்த வார்த்தைகள் எல்லாம் சொல்ல தொடங்கினார். ஏனென்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவுக்கு ஜீவனை கொடுக்கவும் அதிகாரம் உண்டு, ஜீவனை எடுக்கவும் அதிகாரம் உண்டு. வேற யாருக்கும் அந்த அதிகாரம் இல்லை. அதை தெளிவா இயேசு கிறிஸ்து உயிரோடு இருந்த நாட்களில, ஊழியம் செய்த நாட்களில அவர் தெளிவாக சொல்லியிருக்கிறார். அது யோவான் 10ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்க முடியும். 10:17 வாசிங்களேன். யோவான் 10:17. ஒருவனும் அதை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள மாட்டான், நானே அதை கொடுக்கிறேன், அதை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு, அதை மறுபடியும் எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு. இந்த கட்டளை என் பிதாவினிடத்தில் பெற்றுக்கொண்டேன். இயேசு கிறிஸ்து சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் தன்னுடைய ஜீவனை அவர் கொடுக்கிறதுக்கு அதிகாரம் இருந்தபடினால்தான் பிதாவினிடத்தில் தன் ஜீவனை ஒப்பு கொடுத்தார். அவர் சொல்றாரு, எனக்கு எல்லா அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே 10ஆம் அதிகாரம் 27ல, என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது,
நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்கிறதே. நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு நாளும் கெட்டு போவதில்லை. ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்துக் கொள்வதில்லை. அவைகளை எனக்கு தந்த என் பிதா எல்லாரிலும் பெரியவராயிருக்கிறார். அவைகளை என் பிதாவின் கையிலிருந்து ஒருவனும் பறித்துக் கொள்ள முடியாது, ஒருவனால் கூடாது. நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம். அப்போ பிதாவினுடைய கையில அவர் பொருள் கொடுக்கிறார் என்று சொன்னால் அது ஒரு பாதுகாப்பை குறிக்கிறது, ஒரு பாதுகாப்பை குறிக்கிறது. அவருக்கு ஒரு நம்பிக்கையே இருக்கிறது. மூன்றாவது நாம் பார்க்கும் பொழுது பிதாவுக்கும் எனக்குமான உறவை யாராலும் பிரிக்க முடியாது என தைரியமாய் சொல்கிறார். அந்த 3 மணி நேரம் இருள் சூழ்ந்தது. என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்றெல்லாம் இயேசு சொன்னார். தாகமாயிருக்கிறேன் என்று சொன்னார், முடிந்தது என்று சொன்னார். இந்த இடத்துல மறுபடியும் பிதாவை நோக்கி அந்த உறவை யாராலும் பிரிக்க முடியாது, யாராலும் பிரிக்க முடியாது என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே எல்லா சூழ்நிலையிலும் இயேசு பிதாவோடு தம்மை ஒப்புமைப்படுத்திதான் அவர் பேசினார். அந்த யோவான் 10:30 நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம் என்று சொன்னார். அதே போல யோவான் 14ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது வாசிங்களேன், நான் என் பிதாவிலும் போதும் நானும் போதும். அப்போ நானும் பிதாவும் எப்படி இருக்கிறோம், ஒன்றாயிருக்கிறோம் என்பதை இங்கேயும் சொல்லுகிறதை பார்க்க. இன்னொரு வசனத்துல 16:28 வாசிங்க. யோவான் 16:28 பாருங்களேன். நான் பிதாவினிடத்திலிருந்து புறப்பட்டு உலகத்திலே வந்தேன், மறுபடியும் உலகத்தை விட்டு பிதாவினிடத்தில் போகிறேன் என்றார். அப்போ ஆண்டவர் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வந்தவர், அவரிடத்திலேயே அவர் அந்த கிரியைகளெல்லாம் செய்து முடித்து தன்னை ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அருமையானவர்களே, இன்றைக்கு நமக்கு என்ன பாடம்? இதில் நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய காரியம் என்ன? நம்ம ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் தமது ஆவியை கொடுத்திருக்கிறார். அதிலே தேவன் மனுஷனை சிருஷ்டித்தார். அவன் நாசியிலே ஜீவ சுவாசத்தை ஊதினார், அவன் ஜீவ ஆத்மா ஆனான் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ மனுஷனுடைய ஆவி தேவன் தந்த தீபமாயிருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கு திரும்பி செல்லுகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனால் ஒன்று, நம்பிக்கையுள்ளவர்களாக நாம் இருக்கிறோமா? நாம் நம்பிக்கையுள்ளவர்களாக இருக்கிறோமா? அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். இது முதல் எனக்காக நீதியின் கிடம் வைக்கப்பட்டிருக்கிறது. பேதுரு அவருடைய நிருபத்தில் சொல்கிறார், இந்த கூடாரத்தை விட்டு குடி போக நான் விரும்புகிறேன் என்று சொல்கிறார். அப்போ இன்னைக்கு அநேக பரிசுத்தவான்கள் தங்களுடைய கடைசி நாட்களில தங்களுடைய வாழ்க்கையினுடைய முடிவு நேரத்திலே மகிழ்ச்சியோடு கூட அதை ஏற்றுக்கொண்டார்கள். காரணம், அவர்கள் எப்பொழுதும் தேவனோடு வாழ்ந்தார்கள். அவர்கள் எப்பொழுதும் இயேசு கிறிஸ்துவோடு கூட வாழ்ந்தவர்கள். ஆகவே நம்முடைய வாழ்க்கை பயணத்தில், நம்முடைய ஓட்டத்தில் நாம் இயேசுவோடு கூட நாம் ஓடுவோம் என்று சொன்னால் நமக்கும் இப்படிப்பட்டதான நிச்சயமாக உண்டு, இப்படிப்பட்டதான நம்பிக்கை உண்டு. ஒரு நாள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் சந்திப்போம் என்கிற அந்த நிச்சயம் நம்ம எல்லாருக்கும் உண்டு. ஆகவே இந்த நம்பிக்கையை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய கடைசி வார்த்தையாக